அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு தேவையான முக்கியமான ஒரு 25 ஜிகே கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பகுதி 5. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 4 பகுதிகள் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற கொஸ்டின் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருமா வராதான்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஃபுல்லே இருக்கிறீங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிகே கொஸ்டின் 3ன்னு சொல்லி ஒரு பகுதி போட்டிருப்பேன். அதில் முதல்ல சிலபஸை பற்றி பேசியிருப்பேன். சிலபஸை பேசிட்டு தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோக்குள்ளே போயிருப்பேன். ஸோ சிலபஸில் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வரலாறு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு, அடுத்து பாலிட்டி அரசியல் அறிவியல், இந்த மாதிரி 4 பகுதியில் கொடுத்துருந்தாங்க. அது போக ஜாகிரஃபி புவியியல் கொடுத்துருந்தாங்க. ஸோ புவியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது எல்லாமே எடுத்துக்கோங்க, புவியியல் இல்லை, ஒரு ஜாகிரஃபி எடுத்துக்கோங்க, ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர்னா யார்ப்பா? ஸ்ரீகுப்தர் தான். அது நீங்கள் இந்தியாவில் எந்த வரலாறு புக்கை வாங்கி படித்தாலும் அதுதான் இருக்க போகுது. தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் ஒரு ஆன்சரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கில் ஒரு ஆன்சரும் இருக்க போகிறது இல்லை. குப்தர்கள்னு எடுத்துக்கிட்டே தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் தான். அது எந்த புக்கு போனாலும் அதுதான், ஸ்கூல் புக்கு மட்டும் இல்லை, ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த புக்கில் பார்த்தாலும் அதில் ஸ்ரீகுப்தர் தான் இருக்க போகுது. அதில் பேர் மாற்றம் இருக்க போகிறது இல்லை. அதே மாதிரி முகலாய வம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தோற்றுவித்தவர் பாபர் தான். அது தமிழ்நாடு ஸ்கூல் புக்காக இருக்கட்டும் அல்லது கேரளா ஆந்திரா அந்த மாதிரி 28 மாநில ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பாபர் தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்காண்டி சிபிஎஸ்சி புக்காக இருந்தாலும் பாபர் தான் கொடுக்க போகிறாங்க. அதில் ஒன்று இதில் ஒன்று இருக்க போகிறது இல்லை. ஓகேவா? முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் அதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒன்று தான். ஓகேவா? தமிழ்நாடுக்கு தனி ஹிஸ்ட்ரி கிடையாது, ஆந்திராவுக்கு தனி ஹிஸ்ட்ரி கிடையாது. இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஸ்கூல் புக்கிலும் ஒரே இது தான். முகலாயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபர் தான். அது தோற்றுவித்தவர் பாபர். அதுக்கடுத்து அக்பர், ஹுமாயூன் இவங்கெல்லாம் வருவாங்க. அது எல்லா புக்லையும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆர்டர் வேணால் மாறி இருக்கணுமா தவிர மற்றபடி வரலாறுங்கிறது ஒன்று தான். எந்த புக் எடுத்தாலும் வரலாறு அப்படிங்கிறது மாறாது. முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி தான். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித் தான். அதுக்காண்டி ஆந்திர புக்கில் வந்து ஆடம் ஸ்மித் கொடுக்காம ஜேஎம் கின்ஸை கொடுக்க போகிறாங்க. ஜேஎம் கின்ஸ் என்பவர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை. பசுமை புரட்சியின் தந்தைனா எம்எஸ் சுவாமிநாதன் தான். அது இந்தியா ஃபுல்லாக எம்எஸ் சுவாமிநாதன் தான் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி புக்கில் வேறையும் தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் வேறே இருக்காது. எல்லா புக்லேயும் ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் வேணால் மாறுபடுமே தவிர ஆன்சர் ஒரே ஆன்சர் தான். ஸோ அதனால் நான் கொடுக்குறது வரும் வராங்க அப்படிங்கிற 2வது விஷயம். முதல்ல ஒரு 25 கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீ பார்த்துக்கோங்க. இது ஜிடிக்கு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமும் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எஸ்ஏஆ இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டு வாட்சராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். மிகவும் பழமையான வேதம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு 3 வினாடிகள் டைம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரிக். ரிக் தான் பார்த்தீங்கன்னா வேதத்திலே மிக பழமையான வேதம். ஸோ ஆப்ஷன் ஏ ரிக் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ வேதங்கள் 4 வகைப்படும்: ரிக், யஜுர், சாம, அதர்வணம். அதில் பழமையானது ரிக் வேதம். அடுத்த கேள்வி, தனுர் வேதம் என்பது என்ன? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா போர்க்கலை. அதாவது அந்த வேத காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் கற்கக்கூடிய ஒரு கலை தான் பார்த்திங்கன்னா இந்த தனுர் வேதம். அது எதை பற்றியது பார்த்திங்கன்னா போர்க்கலையை சார்ந்தது. ஸோ போர்க்கலையை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் அந்த காலத்தில் தனுர் வேதம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ ஆப்ஷன் சி போர்க்கலை. சமண சமயத்தை உருவாக்கியவர் யார்? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவீரர். சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ரிஷபதேவர். பார்சவநாதர். பார்சவநாதர் தான் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கரர். இந்த ரிஷபதேவர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர். ஸோ 23வது தீர்த்தங்கரர் யார்? பார்சவநாதர். சமண சமய தீர்த்தங்கரர் எத்தனை பேர்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 24. 24வது ஆள் தான் பார்த்தீங்கன்னா மகாவீரர். 23வது ஆள் பார்சவநாதர். முதல் அந்த தீர்த்தங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது சமண சமய தீர்த்தங்கர் எத்தனை பேர்? மொத்தம் 24 பேர். அடுத்து இது பார்த்தீங்கன்னா பாலிட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, அதாவது இந்திய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது. இந்திய தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 22, 1947. 1947 ஜூலை 22 தான் நம்ம மூவர்ண கொடியான தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி ஜூலை 22, 1947. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பெங்காலி வெங்கையா. ஆந்திரா மாநிலத்தில் சேர்ந்த இந்த பெங்காலி வெங்கையா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூவண்ண கொடியை வடிவமைச்சிருப்பார். அதனுடைய நீள அகல விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 3, அகலம் பார்த்தீங்கன்னா 2. நீள அகலம் கேட்டால் 3:2, அகல நீளம் கேட்டால் 2:3.
அடுத்த கேள்வி, தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950. அதாவது நம்ம சுதந்திரம் பார்த்திங்கன்னா குடியரசு பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 1950 ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி 2 நாள் இந்த முன்னாடி தான் இந்த தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஸோ ஜனவரி 24, 1950. ஆப்ஷன் பி. தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். இப்போ இது பாலிட்டியில், அதாவது இந்திய கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் தான். இது நீங்கள் எந்த ஸ்கூல் புக்கு, எந்த மாநிலத்துடைய ஸ்கூல் புக்கில் பார்த்தாலும் இதுதான் இருக்க போகுது. அதுக்காண்டி தேசிய கீதத்தை இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜின்னு ஆக போகிறது இல்லை, ஓகேவா? ஸோ அது சிபிஎஸ்சி புக்காக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், இல்லை ஆந்திர மாநில ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், எந்த புக்காக வேணால் இருக்கட்டும், அதில் தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் தான் இருக்க போகுது. அது மாற்றி இருக்க போகிறது இல்லையா? ஸோ அப்போது ஜிடியில் கேட்குறாங்க, கேட்கல. ரெண்டாவது விஷயம், நான் சிலபஸ் படி கொடுக்குறேன். சிலபஸில் இந்திய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதில் இந்த கேள்விகள்லாம் வரும், ஓகேவா? அது ஜிடியில் வருது வராது ரெண்டாவது பட்சம் தான். அது நான் கொடுக்குறது சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். சிலபஸ் பேஸ் பண்ணி இந்தியன் கான்ஸ்டியூஷன் உள்ள கொஸ்டினை நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அது வருது வராதது ரெண்டாவது பட்சம், ஓகேவா? அடுத்த கேள்வி, முதலில் தேசிய கீதம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கொல்கத்தா. 1911 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். அதில் முதலாக இந்த தேசிய கீதம் அப்படிங்கிறது பாடப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ, கொல்கத்தா. வருடம் எப்போ? 1911 காங்கிரஸ் மாநாடு. அது தலைமை கூட அவர் பேர் விசன் நாராயணன் தத் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் தலைமை தாங்குவார் அந்த மாநாட்டிற்கு. எந்த மாநாட்டிற்கு? 1911 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதலாக தேசிய கீதம் இசைக்கப்படும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸும் சேம் தான். நீங்கள் எந்த புக்கு போனாலும் இதுதான் இருக்க போகுது. ஆனால் என்ன கொஸ்டின் வராமல் இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சிலபஸில் எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸோட கொஸ்டின் நான் கொடுக்குறேன், ஓகேவா? நிலத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி. கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வாரம் அப்படின்னா நம்ம வாடகை நம்மளுக்கு புரிந்த மாதிரி சொல்லிக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வாரம்னு சொல்லுவாங்க. நம்ம புரிந்த மாதிரி சொல்லணும்னா வாடகைன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் நிலம் வச்சுருக்கிறீங்க. ஸோ நிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வகைப்படும். நிலம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கடையாக இருக்கலாம், அல்லது ஒரு எம்டி நிலமாக இருக்கலாம், விவசாய நிலமாக இருக்கலாம், இந்த மாதிரி நிலமாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வாடகை விடுறீங்க. ஸோ ஒரு கடை இருக்குது, அந்த கடை நீங்கள் வாடகை விடுறீங்க. ஒரு வீடு இருக்குது, வாடகை விடுறீங்க. ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வெகுமதி என்னது? அதற்கான வாடகை. அதை பொருளாதாரத்தில் வாரம் என்று அழைப்பார்கள். இப்போ சரியான ஆன்சர் வாரம். அடுத்த கேள்வி, உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதி எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கூலி. ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை, அதாவது உழைப்புனா உங்களுக்கு பார்த்தா 2 வகைப்படும். மன உழைப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க. விவசாயம் இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் போகிறமே பார்த்திங்கன்னா உடல் உழைப்பில் வரும். இப்போ ஐடி ஃபீல்டு, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட், ஓகேவா? அதாவது போட்டித்தேர்வு படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மன உழைப்பிற்கு சார்ந்த ஒரு உழைப்பு. அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு தான் என்னது? கூலி. இப்போ நீங்கள் படித்து வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலி கிடைக்கும், அதாவது சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போது உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதி என்னது? ஆப்ஷன் பி, கூலி. உண்மை காரணிகள் எவை? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நிலமும் உழைப்பும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உண்மை காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி. ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, இதுதான் சரியான ஆன்சர். வேலை பகுப்பு முறையை பற்றி கூறியவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தையான ஆடம் ஸ்மித் தான் பார்த்திங்கன்னா இந்த வேலை பகுப்பு முறையை பற்றி கூறியிருப்பார். இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வே இருக்கட்டும், கேட்கக்கூடிய கேள்வி தான் இது. ஆப்ஷன் சி, ஆடம் ஸ்மித். இவர் தான் வேலை பகுப்பு முறையை பற்றி கூறியிருப்பார். பொருளாதாரத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வட்டி. மூலதனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பணத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பணத்தை ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா பேங்கில் டெபாசிட்டாக பண்ணுறீங்களோ, அல்லது ஒரு வட்டி கொடுக்குற அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னது? வட்டி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி, வட்டி என்பது சரியான ஆன்சர். மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதி என்னன்னு கேட்டால் வட்டி. சரியான அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா புவியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, செவ்வாய். செவ்வாய் தான் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற கோள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கப்படுகிறது? செவ்வாய் கோளில் பார்த்திங்கன்னா இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிற தாது அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அங்கே மண்ணின் நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக காணப்படும். அதனால தான் செவ்வாயை நம்ம சிவப்பு நிற கோள் என்று அழைக்கிறோம். ஆப்ஷன் சி, செவ்வாய்.
ப்ளூட்டோ எந்த ஆண்டு தனது கோள் தகுதியை இழந்தது? அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 9 கோள்கள் என்று படிச்சிருப்போம். அதில் ப்ளூட்டோவும் ஒன்று. அது அந்த ஒரு இயருக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கோளாக நம்ம அறிவிச்சிருவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கோள்கள் 8 தான் இருக்குது. ஸோ அப்படி அந்த ப்ளூட்டோ எந்த ஆண்டு அந்த தனது தகுதியை இழந்ததுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2006. 2006 தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூட்டோ தனது கோள் தகுதி இழக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 2006. தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வியாழன். ஸோ எல்லா கோள்களும் பார்த்திங்க அப்படின்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. அப்படி சூரியனை வேகமாக சுற்றக்கூடிய கோள்னு கேட்டிங்கன்னா புதன். அதாவது புதன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வேகமாக சுற்றக்கூடிய கோள் கேட்குறாங்க. எது? ஆப்ஷன் டி வியாழன். வேறுபட்டதை தேர்ந்தெடு. கிழக்கு நோக்கி சுழலும் கோள்கள். கோள்கள் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோள்கள் பார்த்திங்க அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலும். ஓகேவா? ஒரு சில கோள்கள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழலும். நம்ம பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலக்கூடிய கோள். அப்போது அதில் பொருந்தாதது என்னென்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வெள்ளி. ஸோ வெள்ளியும் யுரேனஸ் அப்படிங்கிற கோளும் பார்த்திங்க அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலாமல் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழலும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது புதன், வியாழன், சனி, நெப்டியூன், அடுத்து பார்த்திங்கன்னா வியாழன் முடிஞ்சிருச்சா? ஸோ செவ்வாய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பூமி அதையும் சேர்த்துக்கணும். 8 கோள்களில் 6 கோள்கள் பார்த்திங்க அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலும். 2 கோள் என்னெல்லாம் வெள்ளி மற்றும் யுரேனஸ் அப்படி 2 கோள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுழலும். அதாவது கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி சுழலும். செரஸ் என்பது ஒரு டேஸ். செரஸ்லாம் என்னன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுகோள் அல்லது குள்ளக்கோள்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ செரஸ் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகோள். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. செய் அல்லது செத்துமடி என்று கூறியவர் யார்? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா காந்தி. ஸோ காந்தி தான் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு புகழ்பெற்ற வாசகத்தை கூறியிருப்பார். என்ன? செய் அல்லது செத்துமடி. ஸோ ஆப்ஷன் டி காந்தி. நேஷனல் ஹெரால்ட் என்ற பத்திரிகை எழுதியவர் யார்? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சுதந்திர காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பத்திரிகைலாம் உண்டு. அதுலேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஒரு முக்கியமான பத்திரிகை. இது யார் நடத்தியிருப்பான்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகை எழுதியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. ஆத்மீய சபாவை தோற்றுவித்தவர் யார்? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபாவை தோற்றுவித்திருப்பார். ஸோ ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். இவர் பார்த்திங்கன்னா ஆத்மீய சபை தான் முதல் தொடங்கியிருப்பார். அதுக்கு அடுத்தால தான் பார்த்தீங்கன்னா 1828 பிரம்மஞான சபை என்னப்பா அது பார்த்தோம் நல்ல சபையில் அது பிரார்த்தனை சமாஜமா அவரை தோற்று வித்திருப்பார். யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கேள்வி. லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர்? பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை பார்த்தீங்கன்னா 1828 ராஜாராம் மோகன் ராய் தோற்று வித்திருப்பார். என்ன சமாஜம்? பிரம்ம சமாஜம். அடுத்து லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர்? கொஸ்டின் நல்லா வாசிக்கணும். கொஸ்டின் டக்குன்னு பார்த்தக்கூடாது. ஓகேவா? ஸோ கொஸ்டினில் என்ன கேள்வி? லோக்சபாவின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர் கேட்டுருங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 552 பேர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 552 பேர் தான் பார்த்தீங்கன்னா லோக்சபாவினுடைய அதிகபட்ச உறுப்பினர்கள். 550 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களை தேர்ந்தெடுப்பாங்க. 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கக்கூடியவங்க. ஓகேவா? ஸோ அப்போது 552. தற்போதைய உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 543 பேர் நினைக்கிறேன். 545 பேர். அதில் 530 பேர் பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க. 13 பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனியன் பிரதேசம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். 530 பேர் மாநிலங்களிலிருந்து, 13 பேர் யார்? யூனியன் பிரதேசங்கள்லேருந்து, 2 பேர் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். டோட்டலாக 545. நீதி புனராய்வு எங்கேருந்து எடுக்கப்பட்டது? இது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கேருந்து பெறப்பட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினாக ஒவ்வொரு நாள் ஒன்று கொடுத்துட்றோம். ஓகேவா? நீதி புனராய்வு எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அமெரிக்கா. அமெரிக்காவில் இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த நீதி புனரவு அப்படிங்கிற கருத்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அமெரிக்கா என்பது சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 25 கேள்விகள் கொடுத்துருக்குறேன். இதுக்கு 25க்கு உங்களால் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்க முடிஞ்சது அப்படிங்கிற இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் போன வீடியோலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குற கொஸ்டின் நீங்கள் படிங்க. ஜிடிக்கு வருது வரல ரெண்டாவது விஷயம். நான் கொடுக்குறது ஜிடிக்கு தான் கொடுக்குறேன். ஓகேவா? கரெக்டாக நான் வரும்னு நினச்சி நம்பி படிங்க. ஓகேவா? ஸோ நம்பாமல் படிக்க வேண்டாம், நம்பி படிங்க. கட்டாயம் ஜிடி கான்செப்ட்டுக்கு வரும். ஸோ ஜிடி கான்செப்ட் வரலாம் கூட அடுத்து குரூப் 4 இருக்குது, பிசி இருக்குது, எஸ்ஏ இருக்குது, டெக்னிக்கல் எஸ்ஏ இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம் வரப்போகுது 2024. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு என்ன கேள்வி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கொடுக்குறேன். பிசிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இப்போ ஜிடிக்கு நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஓகேவா? சைக்காலஜி இதுதான் கேட்குறீங்க, சைக்காலஜி இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்குறேன். இது தவிர்த்து வேறு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் அதை உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஜிடிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிலபஸ் வைஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஒரு சிலவங்க போன வருஷம் எழுதிட்டு இருப்பீங்க ஜிடி. அவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான எந்த டாபிக் சம்மந்தமான கேள்விகள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அந்த சம்மந்தமான டாபிக் நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.